புதிய தொழிலாளர் சட்ட விதி எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவது ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, 4 புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. 1 வருஷம் பணி செய்தாலே போதும் கிராஜுவேட்டி பெற தகுதியானவங்க அப்படின்னும், மிகுதி நேர வேலைக்கு ரெட்டிப்பு ஊதியம், எக்ஸ்ட்ரா 8 ஹவர்ஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு ரெட்டிப்பு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னும், பெண்கள் இரவு நேரத்தில் பணியாற்ற அனுமதி போன்ற எல்லாமே அந்த சட்டத்தில் அந்த விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுடைய நலனுக்காக இந்த சட்ட விதிகள் கொண்டு வரப்பட்டதாக மத்திய அரசு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது தொழிலாளர்களுக்கு எதிரானது அப்படின்னு தொழிற்சங்கங்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 சட்ட விதிகள் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதன்படி தொழிலாளர் ஊதிய சட்ட விதி 2019, தொழில்துறை தொடர்புகள் சட்ட விதி 2020, சமூக பாதுகாப்பு சட்ட விதி 2020 மற்றும் தொழில்முறை பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்ட விதி 2020 இது எல்லாமே நவம்பர் 21 முதல் அமலுக்கு வந்துவிட்டது. பழைய தொழிலாளர் சட்டங்களோட புதிய தொழிலாளர் சட்ட விதிகளை ஒப்பிட்டு அதனுடைய சாதக பாதகம் என்ன, மத்திய அரசு ஏன் அதை கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க, தொழிற்சங்கங்கள்லாம் ஏன் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கோம். அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா தொழிலாளர்களுக்கும் பணி நியமன கடிதங்களை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆஃபர் லெட்டர் எல்லா தொழிலாளர்களுக்கும் கட்டாயமாக கொடுக்கணும். நிரந்தர தொழிலாளர்களுக்கு நிகராக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை, மருத்துவ மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளிட்டவைகள்லாம் நீட்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தணும் அப்படிங்கிறது. அதே போன்ற தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி, காப்பீடு சலுகை எல்லாம் நீட்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 20 தொழிலாளர்கள் இருந்தால்தான் வருங்கால வைப்பு நிதி, குறைந்தபட்சம் 10 தொழிலாளர்கள் இருந்தால் இஎஸ்ஐ மருத்துவ சலுகையெல்லாம் வழங்கப்படும் போன நிபந்தனைகள் தளர்த்தப்படவில்லை அப்படின்னும் தொழிற்சங்கங்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க. பணியாளர் பணிபுரி நிறுவனத்துக்கிட்ட பணிக்கொடை, அதாவது கிராஜுவேட்டி பெறுவதற்கு குறைந்தது 5 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி இருக்கணும் அப்படிங்கிறது விதி. இது திருத்தப்பட்டு ஓராண்டாக குறைக்கப்பட்டிருக்கு. 1 வருஷம் அவங்க வேலை பார்த்தாலே கிராஜுவேட்டி அவங்க கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி திருத்தப்பட்டிருக்கு. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தொழிலாளர்களை கூடுதல் நேரம் வேலை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அதற்கான கூடுதல் ஊதியத்தை கொடுக்கணும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்குள் ஊதியத்தை கொடுக்கணும். பெண்கள் இரவு பணிகளில் பணியாற்ற இருந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஒப்புதலோடு அனைத்து இரவு பணிகளையும் அவர்களை பணியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்கவும், ஆட்குறைப்பு செய்யவும், நிறுவனத்தையும் மூடவும் நிறுவனங்கள் அரசின் முன் அனுமதியை பெறுவதில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முதல்ல குறைந்தபட்சம் 100 ஊழியர்கள் இருந்தாலே அரசின் அனுமதி பெறணும் அப்படிங்கிற விதி இருந்துச்சு. அது இப்போ தளர்த்தப்பட்டு இப்போது குறைந்தபட்சம் 300 ஊழியர்கள் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. வேலை தொடர்பான அரசின் விதிமுறைகள் தொகுப்பு தற்போது வீட்டில் இருந்து பணி செய்வதை வெளிப்படையாக அனுமதிக்குது. இது நிறுவனத்துக்கும் ஊழியருக்கும் இடையிலான ஒத்திசைவான ஒப்பந்தத்தை பொறுத்து, அதாவது ஒரே 2 பேரும் நிறுவனம் ஸ்டாஃப் 2 பேரும் ஒரே சேர முடிவெடுத்து அந்த ஒப்பந்தத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனத்தில் பணியாளர்களை எப்படி நடத்தணும், வேலை இடத்துல என்னென்ன விதிகள் இருக்க வேண்டும் என்பதற்கான அரசினுடைய விதிகளை இந்த விதிமுறைகள் தொகுப்பு. இந்த விதிமுறைகள் தொகுப்பு முதல்ல குறைந்தபட்சம் 100 ஊழியர்கள் கொண்ட நிறுவனங்களுக்கு கூட பொருந்தும் அப்படின்னு விதி இருந்துச்சு. சுமையை குறைப்பதற்காக 300 ஊழியர்கள் அப்படின்னு உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சொல்கிறாங்க. அதாவது விதிமுறைகள் தொகுப்பு 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொண்ட நிறுவனங்களுக்கே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நிறுவனம் மற்றும் ஊழியருக்கு இடையிலான நேரடி ஒப்பந்தத்தின் மூலமாக பணி நியமனம் நடக்கும். நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போன்ற குறைந்தபட்ச வேலை நேரம், ஊதியம் போன்றவையெல்லாம் இவங்களுக்கு வழங்கப்படும். வேலை நிறுத்தம் அப்படிங்கிறதுடைய வரையறை மாற்றப்பட்டிருக்கிறதாக மத்திய அரசு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தில் 50% மேலான ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுத்தால் அது வேலை நிறுத்தமாக கருதப்படும் அப்படின்னு புதிய விதிகள் சொல்லுது. ஏற்கனவே இருந்த விதிகளின் கீழ் இந்த வேலைநிறுத்த போராட்டம் கருதப்படலை. தொழிலாளர் அமைப்புகள் இந்த தொழிலாளர் சட்ட விதிகள் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதை அதிகரிக்கும், அதோட முதலாளிகளுடைய அழுத்தத்தில் இது தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கமான INTUC இந்த சட்ட விதிகள் தொழிலாளர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுப்பதாக குற்றம் சாட்டுறாங்க. பல தொழிலாளர் அமைப்புகள்லாம் நவம்பர் 26 அன்னைக்கு நாடு தழுவிய போராட்டத்துக்கு தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்றவை
டிசம்பர் 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. இப்படி பல்வேறு சாதக பாதகங்கள் அப்படின்னு பட்டியலிட்டு பார்க்கும்போது மத்திய அரசு தரப்பில் இது ஒரு நியாயமான சட்டங்களாக இருக்குது அப்படின்னு அவங்க தரப்புலையும், அதை எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் இந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறது தடுக்கிற வகையெல்லாம் இது இருக்குது அப்படின்னு அவங்க தரப்புலையும் குற்றம் சாட்டுறாங்க. இப்படி தான் ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் ஒரு சேர கொண்டதாக இந்த புதிய தொழிலாளர் சட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு.